உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் ராமாயணத்தின் முதல் பகுதியான ராமாயணம் அயோத்தி நகரமும் ராமர் அவதாரமும் பற்றி அறிய இருக்கின்றோம். இது உலகின் மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் பற்றிய கதை. இந்த வீடியோவில் நாம் அழகான அயோத்தி நகரம், அங்கு ஆட்சி செய்த அரசர் தசரதர் மற்றும் உலகத்திற்கு தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த ராமர் அவர்களின் அவதார ரகசியம் அறிந்து கொள்ள போகின்றோம். இந்த முதல் பகுதியில் அயோத்தி நகரத்தின் சிறப்பு, தசரத மன்னரின் வாழ்க்கை மற்றும் ராமர் பிறந்த தெய்வீக நிகழ்வுகள் பற்றி எளிய தமிழில் கேட்கலாம். ஒரு காலத்தில் கோசல நாடு என்ற பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் தலைநகரம் தான் அயோத்தி. அந்த நகரம் சாதாரண நகரம் இல்லை. யுத்தத்தில் எவராலும் எளிதாக வெல்ல முடியாத அளவுக்கு பாதுகாப்பானதும் சக்தி வாய்ந்ததும். உலகத்தை ஒரு அழகான பெண்ணாக கற்பனை செய்தால் அந்த பெண்ணின் முகம் போல் பிரகாசித்த நகரம்தான் அயோத்தி. அந்த அயோத்தியில் ஆட்சி செய்த மன்னர் தசரதர். அவர் வீரத்திலும் புகழிலும் சிறந்தவர். அதே சமயம் மிகவும் இரக்கமுள்ள அரசர். ஒரு விவசாயி தன் சிறிய வயலை எப்படி அன்புடன் காக்கிறாரோ அதே அன்புடன் தன் நாட்டையும் மக்களையும் காத்தார் தசரதர். ஆனால் அந்த பெரிய மன்னரின் மனதில் ஒரு பெரிய துக்கம் இருந்தது. பல வருடங்கள் அவருக்கு குழந்தை இல்லை. இதனால் கவலையில் இருந்த மன்னர் தன் குலகுருவான வசிஷ்ட முனிவரை சந்தித்து ஒரு தீர்வு கேட்டார். அப்பொழுது வசிஷ்டர் ஒரு பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அந்த காலத்தில் அரக்கர்களின் ராஜாவான ராவணன் மற்றும் அவன் கூட்டம் தேவர்களையும் மனிதர்களையும் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இதனால் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்தனர். அப்பொழுது திருமால் அவருக்கு காட்சி கொடுத்து, கவலைப்படாதீர்கள், நான் பூமியில் மனிதராக பிறந்து ராவணனை அழிப்பேன் என்று உறுதி கூறினார். அத்துடன் விஷ்ணு பகவான் மேலும் என்ன தெரியுமா சொன்னார்? நான் தசரதரின் மகனாக பிறப்பேன். நீங்கள் எல்லோரும் பூமியில் குரங்குகளாக பிறந்து எனக்கு உதவ வேண்டும். அதன்படி பல தேவர்கள் பூமியில் பிறக்க திட்டமிட்டனர். உதாரணமாக ஹனுமான் வாயு தேவனின் அம்சம், சுக்ரீவன் சூரியனின் அம்சம், வாலி இந்திரனின் அம்சம், ஜாம்பவான் பிரம்மனின் அம்சம். இதையெல்லாம் நடக்கப் போகின்றது. ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது என்றார் முனிவர் தசரதரிடம். அத்துடன் நீங்கள் அஸ்வமேத யாகம் என்ற பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்காக பெரிய முனிவரான ரிஷ்யசிருங்கா அவர்களை அழைத்து வந்தார். யாகம் ஆரம்பித்தது. ஒரு வருடம் முழுவதும் அந்த யாகம் மிகப்பெரிய முறையில் நடந்தது. யாகம் முடியும் நேரத்தில் திடீரென்று தீயில் இருந்து ஒரு அதிசயமான உருவம் தோன்றியது. அதன் கையில் ஒரு தட்டு இருந்தது. அந்த தட்டில் அமுதம் போன்ற ஒரு பாயாசம் இருந்தது. அந்த தெய்வீக பாயாசத்தை மன்னர் தசரதிடம் கொடுத்து, இதை உங்கள் மனைவிகளுக்கு கொடுங்கள், உங்களுக்கு மகன்கள் பிறப்பார்கள் என்று கூறி மறைந்தது. மன்னர் அந்த பாயசத்தை தனது 3 ராணிகளுக்கு கொடுத்தார். 3 மனைவிகளின் பெயர் கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. சில நாட்கள் கழித்து மகிழ்ச்சியான செய்தி வந்தது. முதலில் கௌசல்யாவுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அவர் பெயர் ராமர். பிறகு கைகேயிக்கு பரதன் பிறந்தான். சுமித்ரைக்கு 2 மகன்கள் பிறந்தனர், லக்ஷ்மண், சத்ருகன். அயோத்தி முழுவதும் கொண்டாட்டம் நடந்தது. மக்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கப்பட்டது. சிறையில் இருந்தவர்களும் விடுவிக்கப்பட்டனர். 13ஆம் நாளில் வசிஷ்ட முனிவர் குழந்தைக்கு பெயர் வைத்தனர். அதன் பிறகு 4வரும் ஒன்றாக வளர்ந்தனர். அதில் குறிப்பாக ராமனும் லக்ஷ்மணனும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அதேபோல் பரதனும் சத்ருகனும் பிரியாமல் இருந்தனர். அவர்கள் வேதங்களும் யுத்த கலைகளும் வில் பயிற்சியும் கற்றனர். இவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் பெரிய சக்தி வாய்ந்த முனிவரான விஸ்வாமித்தர் தசரத மன்னர் அரசவைக்கு வந்தார். அவர் வந்த காரணம் ராமரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு பெரிய நிகழ்வு. 2ஆம் பகுதி விரைவில் வரும்.